Hi Divakar, very good morning. Good morning, ma'am. कैसे Morning, हो? ma'am. How are Yeah, you? fine, ma'am. I Fine. speak Tamil, ma'am. You speak Tamil also? Yes, ma'am. என்னப்பா கலக்குறீங்க காப்புல இருந்து? Okay, what are the languages you speak, Divakar? அது சொல்லுங்க first. Mostly Tamil தான் speak பண்ணுவேன், ma'am. Oh, Because, your mother tongue is yeah, Tamil? yes, ma'am. Oh, okay. Then how come in Kapu then? Huh? Okay, Divakar is I'm very sorry. It's from TN Palayam. Divakar, TN பாளையத்துல இருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ma'am. ஓகே. சோ நீங்க சொல்லுங்க திவாகர், நீங்க எத்தனை வருஷமா டெசிக்ரோல இருக்கீங்க? Festival இதோட 12 வருஷமா இருக்கு, ma'am. 12 years. Yes, ma'am. Oh my god. ஓகே. அப்ப நீங்க காப்பு போயிருந்தீங்களா? Yes, ma'am. ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க காப்பு போனதே இல்ல இதுக்கு முன்ன போயிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன், ma'am. பிப்ரவரி மந்த்ல. ஓ சூப்பர்ங்க. 12 years. ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் அந்த 12 வருஷம் ஜர்னியை பத்தி சொல்லலாம், பேசலாம். என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து கவுந்தப்பாடிங்க, மேம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லரிங்ல. அம்மா டெய்லருங்களா? ஆமாங்க. ஓகே. அப்பா? அப்பா தவறிட்டா இருந்தீங்க. ஓ ஓகே ஓகே. சோ உங்க ஃபேமிலில எத்தனை பேரு? நீங்க, நானே, எங்க அம்மா. அண்ணன்? அண்ணன் இல்லைங்க மேம், சிங்கிள் சன். ஓ ஒன்லி சன். ஓகே ஓகே. ஆர் யூ மேரிட்? இன்னும் மேரேஜ் பார்த்துட்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? சரி, சீக்கிரம் நல்ல பொண்ணு அமைய வாழ்த்துக்கள். ஓகே. மேட்ரிமோனில தேடிலாமா? தேடிலாமா? ஓகே ஃபைன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க திவாகர்? எம்சிஏ வந்து 2011 முடிச்சிருக்கேன். 2011ல? ஓகே. எஸ் மேம். ஓகே. எங்க முடிச்சீங்க? ஈரோட்ல தானா? ஈரோடு தான். ஓ, ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாபே டெசி க்ரூ தான்? எஸ் மேம். ஓ சூப்பர். வேற எங்க நீங்க வர்க் பண்ணதுல? காலேஜ் முடிச்ச உடனே டைரக்டா டெசி க்ரூக்கு தான் வந்தீங்க? எஸ் மேம், டைரக்டா டெசி க்ரூ. எப்படி தெரியும் உங்களுக்கு டெசி க்ரூவை பத்தி? இன்டர்வியூ மூலமா. இல்ல இன்டர்வியூ ஓகே, இப்படி ஒரு ஆர்கனைசேஷன், இப்படி ஒரு கம்பெனி இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். ரிலேட்டிவ்ஸ் மூலமா தெரிஞ்சு இன்டர்வியூ டைம் வரக்குள்ள அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சோ எவ்வளவு தூரம் ஆபீஸ்க்கு உங்களுக்கும்? 26 கிலோமீட்டர் வரும். ஓகே. எப்படி டிராவல் பண்றீங்க? பஸ் மூலமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர். இப்போ ஆபீஸ்ல இருந்து பேசுறீங்களா, வீட்ல இருந்து பேசுறீங்களா? ஆபீஸ்ல இருந்து. ஓகே. எத்தனை மணிக்கு வந்தீங்க? 9 o'clock சார். அப்ப 7 o'clock கிளம்பி இருப்பீங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே. சோ டெய்லி 2 hours அப் அண்ட் டவுன்? எஸ் மேம். 2 hour ஆயிடுதுங்களா? 21 கிலோமீட்டர் தானே? 2 hours ஆயிடுதுங்களான்னு கேக்குறேன். அங்கேயும் டிராபிக் இருக்கா? சென்னை அங்கேயும் கேக்குறேன். 1.5 hour ஆகும். 1.5 hour. ஓகே ஃபைன். சோ நீங்க டெசிக்ரோல ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நீங்க வர்க் பண்ண ப்ராசஸ்? கொடாக்ல நைட் ஷிஃப்ட் வர்க் பண்ணி. ஓகே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஓகே ஓகே. சோ எத்தனை ப்ராசஸ்ல இது வரைக்கும் நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க? இதோட 5 ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. 5 ப்ராசஸ். சூப்பர்ங்க. ஓகே. எல்லா ப்ராசஸ்லயுமே ஐ மீன் லாங் லாஸ்டிங் தான்? எல்லா ப்ராசஸ்மே ரொம்ப நாள் வர்க் பண்ணிருக்கீங்க? எஸ் மேம். சூப்பர் சூப்பர். ஓகே. இப்போ என்னவா இருக்கீங்க திவாகர் நீங்க டெசிக்ரோல? டெசிக்ரோல இப்ப சீனியர் க்ரூமேட் வர்க் பண்ணிருக்கேன். வாவ். இன்டர்னா இருந்து சீனியர் க்ரூமேட்டா வந்திருக்கீங்க? எஸ் மேம். சூப்பருங்க. பெரிய வளர்ச்சி தான். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ மேம். நிஜமாவே பெரிய வளர்ச்சி. ஓகே. சோ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எங்க கூட ஷேர் பண்ணுவீங்க? நீங்க இந்த 12 வருஷம் டெசிக்ரோல இருந்ததுல உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது? அது ஒரு கோர்வையா சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லுங்க?
ரொம்ப மகிழ்ச்சி, ஹாப்பியா தான் இருக்குது. ஒர்க் ஹார்ட் ஒர்க் செலுத்திட்டு இருக்கு. ம். ஓகே. சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இருக்கும். அத தாண்டி வந்திருக்கலாம். இல்ல மெமரீஸ் ஏதாவது இருக்கலாம். இல்ல அட அப்பா விட்டுட்டு விட்டுட்டு போயிடலாம். அந்த மாரி சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த மாரி சில சில விஷயங்கள் சொல்லலாம். எப்படி சொல்றேன்னா வந்து சரி ஃபர்ஸ்ட் மெமரீஸ் சொல்லுங்க. உங்களோட ஸ்வீட் மெமரீஸ் இன் டேசிக்கல். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப்ப ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணது. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் அங்கிருந்து 2 3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த கிளாஸ் சிறப்பா பண்றதுக்கு ஓகே. டீம். சோ நீங்க ஜாயின் பண்ணும்போது இருந்த பர்சன்ல இப்ப யாரு இருக்கா? நீங்க உங்களுக்கு கூட வேற யாரு இருக்கா இப்ப டேசிக்கல்ல? நான் ஜாயின் பண்ணி சன்னான் சார் இருக்காங்க, சண்முகம் சார் இருக்காங்க. சண்முகம். அப்புறம் அவர் கொள்ளு இருக்காரு. சண்முகம் குழுல இருக்காரு. ஓகே. இந்திராணியும் இருக்காங்களா நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து? இருக்காங்க. ஓகே குட். சோ வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல வந்து நீங்க வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு அப்ப விட்டுட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரொம்ப சேலஞ்சிங், ரொம்ப கஷ்டமான இருந்த விஷயங்கள். இந்த அளவுக்கு ரொம்ப லிட்டில் சேலஞ்ச் இருந்துச்சு மேம். ஆனா அதை ஓவர் கம் வந்து கொஞ்சம் ஓகே. எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? என்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது எப்படி எல்லாம் நீங்க எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணி அதுல இருந்து எப்படி வெளியில வருவீங்க? ஐ மீன் யூ லோவர் கேட்டு டீம்ல லீடரை கன்சர்ன் பண்ணி எப்படி ஓவர் கம் பண்ணி இன்னும் வரலான்னு. ஓகே சூப்பர். ஓகே. உங்களோட ட்ரீம் என்ன டேசி க்ரூல? ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நல்ல நாளைக்கு வரேன். ஓகே. சோ திவாகர் வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நாங்க என்னவா பார்க்கலாம்? இல்ல திவாகரோட ட்ரீம் என்ன? ஆஃப்டர் 5 இயர்ஸ் வாட் திவாகர் வாண்ட் டு பி அப்படின்னா என்ன சொல்லுங்க? இன்னொரு 2 நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியுமான்னு பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆயிடுவீங்க. ஆக முடியுமான்னு பார்க்க கூடாது, ஆயிடுவீங்க. ஆயிருங்க. ஓகே. சோ எனக்கு சில ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கொஸ்டின் இருக்கு, நான் கேட்பேன். ஆனா நீங்க சட்டுன்னு பதில் சொல்லணும். ஓகேங்களா? ஓகேங்க. ஃபாஸ்டா சொல்லணும், யோசிக்க கூடாது. என்ன உடனே வருதோ அது உடனே சொல்லணும். ஓகேங்க. ஓகேங்களா? சோ திவாகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி. ரீசெண்டா ரஜினிகாந்த் நடிச்ச படம் பிடிக்கும். என்ன மூவி வேணும்னு சொல்லலாம். ஜெயிலர் ஜெயிலர். ஓகே. ரஜினி ஃபேனா? ஓகே. எப்பவுமே ரஜினி ஃபேனுங்களா இல்ல ஜஸ்ட் இப்போ யாராவது ட்ரெண்டிங்ல இருக்காங்களா? எப்பவுமே சைல்ட்ஹுட் ஃபேன், ரஜினி ஃபேன். ஓகே. சோ திவாகரோட ஸ்டோரிய வந்து லைஃப் ஸ்டோரிய வந்து ஒரு மூவியா நாங்க எடுக்க போறோம். அந்த மூவிக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா அந்த மூவிக்கு என்ன டைட்டில் கொடுப்பீங்க? ரஜினி ரசிகன்னே கொடுத்துருங்க. ரஜினியின் ரசிகன். ஓகே ஃபைன், நல்லா இருக்கீங்க டிஃப்ரெண்டா. ஓகே. சோ திவாகரோட ஒரு ஹிடன் டேலண்ட், யாருக்குமே தெரியாது எனக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்ட்டு, உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது? குக்கிங் நல்லா பாருங்க. என்னப்பா? குக்கிங் கார்டனிங். குக்கிங்கா? என்ன சமைப்பீங்க? பிரியாணி. எல்லாரும் குக்கிங் ஆனாவே ஃபர்ஸ்ட் பிரியாணி தான் ட்ரை பண்றாங்க. அது எப்படிதான் ஃபர்ஸ்ட் டைமே வந்துருது? நல்லா சமைப்பீங்களா பிரியாணி? ஓகே. ஓ பிரச்சனை இல்ல, ஃபியூச்சர்ல வைஃப் வந்துச்சுன்னா நீங்களே சமைச்சு போட்டுருவீங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஒரு சூப்பர் பவர் வேணும் ஒர்க் இடத்துல? எனக்கு வந்து ஈஸியா மெமரி ஆகுற மாதிரி சூப்பர் பவர். ஓகே. எவ்வளவு டஃப்பான விஷயமா இருந்தாலும் ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். ஆனா நிஜமாவே இது ஒரு தேவையான ஒரு விஷயங்கள் தான். ஓகே. உங்க லேப்டாப் இருக்குல்ல, நீங்க 12 வருஷமா ஒர்க் பண்றீங்க, கம்ப்யூட்டர், லேப்டாப், டெஸ்க்டாப் எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ணிருப்பீங்க. திடீர்னு உங்க லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ வந்து பேசக்கூடிய திறமை வந்துருச்சு. அப்ப அந்த லேப்டாப் உங்களை பார்த்து என்னன்னு சொல்லும்? எப்படி இருக்கீங்க.
கன்ஃபார்மா அதான் சொல்லுமா? எஸ் மேம். திட்டாதா? திட்டாதா உங்களை? நோ மேம். பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. எங்க லேப்டாப் எல்லாம் எங்களை திட்டோம்னு நினைக்கிறேன் நாங்க. ஓகே ஓகே, மண்டே அண்ணாவே உங்க மைண்ட்ல வர ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன? மண்டேங்கிறப்ப காலையில சுறுசுறுப்பா எந்திரிக்கிறேங்கிறது ஃபர்ஸ்ட் வேர்டு. ஓகே, ஏன்டா மண்டே வந்துச்சு எல்லாம் யோசிக்க மாட்டீங்க? நோ மேம். ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்களே. எங்களுக்கு கொஞ்சம் உங்ககிட்ட இந்த எனர்ஜி நிறைய வேணும்னு நினைக்கிறேன். முக்கியமா டிசில எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களோட பாஸ், ஓகே உங்களோட பாஸ்க்கு வந்து ஒரு கார்ட்டூன் பிக்சரோட மர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்க பாஸ்க்கு என்ன கார்ட்டூன் பிக்சர் நீங்க கொடுப்பீங்க? ஒரு கார்ட்டூனா மாத்திடணும் உங்க பாஸ அப்படின்னா என்ன கார்ட்டூன் பொம்மையா மாத்துவீங்க? சூப்பர்மேனா மாத்துங்க. சூப்பர்மேனா மாத்துவீங்க. யாருங்க உங்க பாஸ்? இளங்கோ சார். இளங்கோ கரெக்டான பர்சன். நிஜமாவே ஏற்கனவே ஒரு சூப்பர்மேன் தான். நீங்க இன்னும் டபுள் பவர் வந்துடும் நினைக்கிறேன். ஸ்பைடர் மேனா மாத்தி விட்டுருங்க. ஓகே சரி, நீங்க உங்களோட அவுட் ஆஃப் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு இது ஆல் த ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இது ஜெனரல் क्वेश्चन. ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் இன் பேசிக்? இல்ல ஜெனரலா சொல்லலாம், பர்சனலாவும். ரோல் மாடல் வந்து எங்க அம்மாவை சொல்லுவாங்க. அம்மா, வெரி குட். அம்மாக்கு நெக்ஸ்ட் யாராவது இருக்காங்களா ரோல் மாடல்ல? அம்மாவுக்கு அப்புறம் எங்க மாமாவை சொல்லுவாங்க. மாமான்னா அம்மாவோட தம்பியா அண்ணங்களா? அண்ணன். ஓ வெரி குட். அவர்தான் எல்லா ஹெல்ப்பும் வருவாரு. தாய் மாமன். ஓகே வெரி குட், சூப்பர் சூப்பர். சோ உங்களோட இந்த 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இப்போ ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கும் நியூவா ஜாயின் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம்னா என்ன சொல்வீங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல வர. அது வந்து ஜெனரலாவே சொல்லுவோம். பட் சில அவங்களோட செய்யற விஷயங்களை இல்ல வேலைங்களை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபையா பண்ணிக்கலாம், இல்ல கிவ் அப் பண்ணாம ரொம்ப நாள் நீடிச்சு நிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் என்ன? அதுக்கு இப்போதைக்கு சரியான சஜஷன். ஓகே, இப்போதைக்கு இதான் சஜஷன். திவாகர் ரொம்ப மென்மையானவர் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் வந்து டீல கூட நிறைய ஃபிளாஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய டேலண்ட் வந்து குக்கிங். ஓகே, அது தவிர்த்து வேற என்ன இருக்கு? அது தவிர்த்து எனக்கு கார்டனிங் தெரியும். டிராயிங், கார்டனிங்கா? ஆமா. ஓகே, சோ வீட்டு வெளியில கொஞ்சம் வச்சிருக்கீங்களா செடிங்க எல்லாம்? ஓ சூப்பர். வெஜிடபிளா, ஃப்ரூட்ஸா, ஃபிளார்ஸா? ஃபிளார்ஸும் வச்சிருக்கீங்க, வெஜிடபிள்ஸும் வச்சிருக்கீங்க. ஓகே, சோ எந்த வெஜிடபிள பார்த்து நீங்க ரொம்ப எக்ஸைட் இருக்கீங்க? நீங்க வச்சதுல வளர்ந்துருக்கோம்ல, மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா? மேங்கோ. மேங்கோ. ஓகே, எனக்கு வந்து பச்சை மிளகா. அப்படியே செடி ஃபுல்லா பச்சை மிளகாவா இருந்தது. ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. டெய்லி எடுத்துட்டே இருப்பேன், வந்துட்டே இருக்கும். ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. அவளை பச்சை மிளகா வச்சு சட்னியும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. பட் ஸ்டில் அந்த கார்டனிங் வந்து நம்ம வச்சதுல இருந்து ஒண்ணு வந்திருக்கு, புதுசா ஒரு லைஃப் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இட் ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. சோ திவாகர், நீங்க ஏதாவது ஜெனரலா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Anything you want to say thank you to anyone or you want to share any of your feelings? இப்போ நான் மேல வரவேன்னு எனக்கு விருப்பம். நிறைய பார்ட்ஸ் நிறைய Thanks Divakar. A big thanks to Ilango and also to you who given a இவ்வளவு டைம் கொடுத்து எங்க கிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பொறுமையா சில கொஞ்சம் நொடிகள் வெயிட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனி ஃபேவரட் சாங் திவாகர்? ஹோப் வர மாதிரி நல்ல சாங் போடுங்க. என்ன சாங்? புரியல. நம்பிக்கை அதிகப்படுத்துற மாதிரி மோட்டிவேஷனலான ஒரு சாங். ஓகே, மோட்டிவேஷனல் ஒரு சாங் நிறைய ரஜினி பாடல்களே இருக்கு. அதுல இருந்து ஒரு பாடல் திவாகருக்காக ப்ளீஸ் பிளே இட். திஸ் இஸ் ஃபார் த ரஜினி ஃபேன் and also one who is working in TL Palyam with 12 years of experience. Oh wow, it's unbelievable and he is very soft.
nice talking with Divakar. Thanks for joining, Divakar. Thank you so Thank much. you, ma'am. Yeah. Thank you. Yes. So you're listening to DC Live. We care, we share, and we are on air. Stay tuned.